ஹலோ, அந்த கதையெல்லாம் சரி வர காசு வாங்கினா காசு கொடுங்க, மரியாதையா காசு வரணும் எனக்கு இப்ப. ஓ ஐயா ஐயா ஆறாது பை, நான் பணம் எடுக்கிறேன். ஐயா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் காசு அவசரமா தேவைப்படுது ஐயா. ஒரு ஆளு கொடுக்க வேண்டியது இருக்கு. ரெண்ட மான மரியாதை போகுது, அவளுக்கு கிடந்து கத்துறாளு. இந்த உதவியை செய்யுங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகும் ஐயா. சரி சரி, பின்ன 4 மணிக்கு வா, நான் வட்டி ஒழுங்கா தந்துடுமா? சரி ஐயா, சரி போ. சரி ஐயா, சரியா 4 மணிக்கு வட்டி வட்டி வேணும். சரி வட்டி இல்லாம தெரிஞ்சது இப்ப காசை கொடுத்து போட்டாம தடுமாறு, அதனால வட்டி வேணும் எனக்கு. சரி ஐயா, நான் தவறா தந்துருவேன் ஐயா. சரி சரி சரி, பின்னர் 4 மணிக்கு வரணும். சரி ஐயா ஐயா, இந்தாங்க ஐயா உங்களோட வட்டி காசு. இதோட 4வது மாசத்து வட்டி வந்து தானே என்ன? ஓம் ஐயா. சரி சரி சரி, வட்டி ஒழுங்கா தரணும், வட்டி முக்கியம் எனக்கு. நான் தந்துருவேன் ஐயா. இப்ப மாதிரி 4-5 பேர் வந்து மாட்டு வாழ்தல்டா நம்மளுக்கு. நம்ம வீட்டுல இருந்து சும்மா சொகுசாத்து பிரிக்கலாம். நல்ல வட்டி தாரா, 4 மாசம் ஆச்சு. இன்னும் 2 மாசம் வட்டி வாங்கலாம், நம்ம கொடுத்த முதல் வந்துடும். எப்படி நம்ம ஐடியால இப்படித்தான் சம்பாதிக்கணும். இன்னும் 4-5 பேருக்கு வட்டியை கொடுக்கணும். நம்மளும் கொஞ்சம் கரார அடிக்கணும், அப்பதான் வட்டி தருவாடு. ஹலோ மச்சான், ஒன்றவாக்கு என்ன வாயிடா? இங்க நான் 49 தரேன், என்ன 50 எடுத்தியா? நான் இந்த 49 தருவேன்டா. ஷே, இன்னும் ஒருத்தனை பார்த்து அப்படியா செட் பண்ண வேண்டாம். 2 டார்கெட் முடிஞ்சு கொஞ்சம் பொறு பாப்போம். நான் ஒரு ஆளை செட் பண்ணி போட்டு நான் கமிஷன் வாங்கி நான் மாற போறேன். கடைசி ஒரு லோனை கொடுக்க மட்டும் நம்ம டார்கெட் முடியும். நம்மளோட விஷயம் 50,000 ரூபாய் இது நம்ம மாறும். இவங்க எப்படி நமக்கு கொஞ்சம் நக்கண்டு வாங்க அண்ணா. அக்கா வந்திருக்கேன் தம்பி. சமைக்கிற டைம்ல என்ன தம்பி இது? 50,000 லோன் கேட்டிருந்தீங்களா? நாங்க 49 பேர் கொடுத்தாச்சு. உங்களுக்கு குரூப்பை கொண்டு விட வந்தீங்க. சார், எனக்கும் காசு தேவை இருக்கு சார். இப்ப கொஞ்ச காலமா கஷ்டமா இருக்கு, காசு தேவை இருக்கு. எவ்வளவு சார் வட்டி போட்டு தருவீங்க? வட்டி எல்லாம் குறையுதாங்க, நீங்க எடுங்களேன். சரி தம்பி, நான் சரி தம்பி நான் எடுக்கேன். போடுவோமா அக்கௌண்ட்? ஓன் தம்பி, போடு தம்பி. பேரை சொல்லுங்க. போடுங்க, போன்ல பதிவு. உங்களோட பேரை சொல்லுங்க, உங்களோட கணவரோட பேரை சொல்லுங்க. நெக்ஸ்ட். ஹலோ, அந்த குட்டி என்ன பைப்பா? ஹலோ தம்பி. அக்கா, நேற்று லோன் போடல, உங்களோட லோன் பாஸ் ஆயிடுச்சு, போய் எடுங்கடா. லோன் பாஸ் ஆயிட்டா தம்பி? இப்ப எடுக்கலாமா? சரி தம்பி, சரி தம்பி, நான் வந்து எடுப்பேன் தம்பி. இந்த வாரம் நில்லுங்க. சரி, வைக்கணும். ஐயா, என்ன உள்ள? நான் ஒரு லோன் எடுத்த ஐயா. நான் 50,000 ரூபாய் வாங்கினதுக்கு உங்கள்ட்ட 80,000 ரூபாய் வட்டி கட்டிட்டேன். அது வட்டி அப்படித்தானே, 50,000 ரூபாய் வாங்க 80,000 ரூபாய் வட்டி வந்திருக்கு, அது பிரச்சனை இல்லை. இது உங்களோட முதல் இருக்கு ஐயா. 50,000. சரி சரி சரி, இந்த மாதிரி கட்டம் ரேட்டா வட்டியில இருந்தேன்னா காசு ஏறுவேனா? சரி 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 சரி. 15 ரூபாய் என்ன வட்டியை தான் வாங்கினேன். 50,000 ரூபாய் வாங்கினதுக்கு 80,000 ரூபாய் மாசம் மாசம் கட்டி இருக்கேன்டாப்பா. கண்ணத்துண்டு ரூபாய். என்ன உள்ளது? ஒன்றும் இல்லையா. சரி சரி. அக்கா, லோன் காசு தாங்க. வாரண்டாமி வாரண்டாமி டக்குனு வாங்க, எங்களுக்கு 1008 எடுத்த லோன். தம்பி சரியா? 2 month. அக்கா, லோன் காசு, லோன் காசு. என்ன யாரு நீங்க? எங்க அம்மா. உங்களோட பேர் என்ன? நாகராஜா. சரி சரி. 3 month. அக்கா, லோன் காசு தாங்க, லோன் காசு. அண்ணா, அம்மா இல்லண்ணா. என்ன வைக்கிறாங்க? அம்மா அங்க போயிருக்காங்கண்ணா. சரி, வந்து லோன் அந்த மந்த் வரும் சொல்லுங்களா? 4 month. மகன், லோன்காராக்கள் வந்தாங்கண்டா, நான் வீட்டுல இல்ல வெளியே போயிட்டேன்னு சொல்லு மகன், சரியா? அக்கா, லோன் காசு தாங்க, லோன் காசு. அண்ணா, அம்மா இல்லண்ணா. எல்லாமே லூசுல வைக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் சைன் பேஜ் தான் எடுத்து, டாக்குமெண்ட்ல எல்லாம் சைன் பேஜ் தான் எடுத்து. மாதம் மாதம் வட்டி தரணும். இப்ப எங்களுக்கு வட்டி காசு வேணும், போன மாதம் வட்டியை சேர்த்தாங்க.
எங்களுக்கு பிரச்சனை ஆகி கிளியர் பண்ணி பாப்போம். இல்லாட்டி முதல்ல கட்டி கிளியர் பண்ணி பாப்போம் எல்லாத்தையும். உங்க அம்மாவை கூப்பிடுங்க, போங்க உங்க அம்மாவை கூப்பிடுங்க. நான் அம்மா இல்லைன்னா சொன்னா சொல்லி நீங்க படிச்ச முடியும் தானே, அறிவில்லையா உங்களுக்கு? உங்க அம்மாவை கூப்பிடுங்க. எங்களுக்கு இப்ப லோன் காசு இங்க வரணும், இல்லாட்டி உங்க அம்மா எடுத்து வரணும். அம்மா இல்லைன்னா எனக்கு இப்ப இதை கிளியர் ஆகணும் தம்பி. இப்படி காய்ச்சி நீங்க வேலை இல்லை, எனக்கு இப்ப இந்த காசு கிளியர் ஆகணும், இல்லாட்டி நான் போக மாட்டேன் எடுத்து. அம்மா இல்லைன்னா சொன்னா கேளுங்கண்ணா. அது சரி வராது தம்பி, எங்களுக்கு அதெல்லாம் அங்க ஆபீஸ்ல சொல்ல இல்லாது. நீங்க உங்களோட காசை இப்ப கிளியர் பண்ணுங்க, எங்களுக்கு அந்த காசு தேவையில்லை, எங்களுக்கு வேலை போயிடும். இன்னும் ஒரு 1 ஹவர்ல வருவேன், காசை அவ்வளவு கிளியர் ஆகி வைக்கணும், இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆகும். சரிண்ணா. உன்னால சரியான இதா இருக்கு. நீ கண்ட வேண்டிய எல்லாம் வட்டிக்கு வாங்குறா, இந்த இடம் முழுக்க லோன் லோன் போட்டு வச்சிருக்கா. எனக்கு தெரியா, எனக்கு இப்ப எனக்கு அவமானமா இருக்கு. சரியான படிக்கிற என்ன எனக்கு சரியான டென்ஷன் ஆயிருக்கு. வெளியே போமா, உன்னால நீ இருக்கிறத விட இல்லாம போறதே மேல் போ, எங்க போ. ஐயோ ஐயோ ஐயோ, 50,000 ரூபாய் வட்டி எடுத்ததுக்கு 80,000 ரூபாய் கட்டணும். அந்த வட்டி முதல கொடுக்கறதுக்கு இன்னொரு லோன் எடுத்திருக்கேன். அப்போ இந்த லோனால வீட்டுலயும் சரியான பிரச்சனை, இந்த பிள்ளைகளுக்கு அவமானம். நான் இருக்கிறதோட செத்து போறேன். நல்ல எல்லா காசு சரியா காசு சரி தம்பி, சரி கொளறாரு எல்லாம் நடக்கட்டும். சரி சரி கூட விட்டுத்தாரு கொளறாரு. லோன் காசு கேட்டு நாயால எனக்கு இல்லா மண்முறை வேணாம், மண்முறை வேணாம். நாங்க டீசெண்டா வந்து வாசிக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த லோன் பிரச்சனையால நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது, நிறைய உயிரிழப்புகள் வந்திருக்குது. செய்திகளூடாகவும் இதுகளூடாகவும் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அதனால இந்த வட்டிக்கு வாங்குறவங்க, லோன் எடுக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு நல்லா சிந்திச்சு செய்யுங்க. மற்ற என்னண்டா, இந்த இப்ப லோன் எடுக்கிறதால வட்டி வட்டி என்று போட்டு நிறைய உயிரிழப்புகளும் நிறைய கூட இதாகுது. அதால நீங்க உங்களோட குடும்பத்துல நலன் கருதி இத கொஞ்சம் வீடியோவை பார்த்து நல்ல விழிப்புணர்வை தெரிஞ்சு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம லோனுக்கு மட்டும் இல்லாம வட்டிக்கு வாங்குற விதத்தையும் கொஞ்சம் நீங்க குறைச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லா போகும். ஏன்டா நீங்க வாங்குற முதல்ல விட கூட நீங்க வட்டி கொடுப்பீங்க. அதால நீங்க வட்டிக்கு வாங்குறதையும் குறைச்சி இந்த லோன் எடுக்கிறதையும் குறைச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் சீரா போகும். எங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ரைட் போடுவாப்போ.